வணக்கம். முருகனின் ஞானப்பழக்கதையும் நமது வாழ்க்கையும். ஒரு நாள் நாரதர் ஞானப்பழத்தை எம்பெருமான் சிவபெருமானிடம் கொண்டு வருகிறார். விநாயகரும் முருகனும் அதை அடைய ஆசைப்படுகிறார்கள். எம்பெருமான் ஒரு போட்டி வைக்கிறார். யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவருக்கே அந்த பழம் என்கிறார். முருகனோ மயில் ஏறி 3 உலகையும் சுற்றி வருகிறார். விநாயகரோ தன் தாய் தந்தையரை சுற்றி இவர்கள்தான் எனது உலகமும் என்று அந்த பழத்தை பெறுகிறார். கோபம் கொண்ட முருகன் பழனி மலைக்கு சென்று தனியாக வாழ்கிறார். இன்றைய இளைஞர்கள் பலரும் குடும்பத்தில் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வோடு தனியாக வாழ விரும்புகிறார்கள். சுய அடையாளத்தை தேடுகிறார்கள். ஞானத்தை வெளியில் தேடுகிறார்கள். போட்டியில் தோல்வி அடைந்தால் மனம் உடைந்து விலகுகிறார்கள். ஆனால் முருகன் போல் நாமும் உண்மையான ஞானம் வெற்றியில் இல்லை, நம் உணர்விலும் உண்மையிலும் தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். வீண் போட்டிகளை விட மனம் நிம்மதியே முக்கியம். ஒதுக்கப்பட்ட போதும் உண்மையை அனுபவிக்க முடியும். ஒதுக்கப்படும் பொழுதுதான் உண்மையை உணர முடியும். ஞானம் என்பது வெளியில் கிடைக்கவில்லை. ஞானம் வெளியில் தேடி கிடைப்பதும் இல்லை. உன் உள்ளத்தில் ஆழத்தில் தேடிப்பார். உள்ளேயே உள்ளது, உள்ளத்தில் உள்ளது. ஆக இக்கதையில் முருகன் ஞானப்பழத்திற்காக உலகம் சுற்றி வந்தும் கிடைக்கவில்லை. ஞானம் என்பது வெளியில் தேடுவதல்ல, உள்ளத்தில் தேடுவது. விநாயகரை போல் உள்ளுக்குள் தேடுங்கள், உண்மையை கண்டறியுங்கள். நன்றி, வணக்கம்.